ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லா பெண்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய அட்டகாசமான வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வீடியோவில் சொன்னதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே நிறைய நேரத்தையும் பணத்தையும் நம்ம மிச்சப்படுத்தலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. நம்ம எல்லோரும் கொண்டக்கடலை சமைக்கிறதுக்கு முன்னாடி 6லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். சப்போஸ் நம்ம நைட்டே ஊற வைக்க மறந்துட்டோம், இல்லை நமக்கு டைம் இல்லை, அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலான்னா, நம்ம குக் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி தேவையான அளவுக்கு எடுத்து அதை நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக எப்படி குக் பண்ணுவோமோ அந்த மாதிரி குக் பண்ணால் போதும், சூப்பராக வந்துடும். அது மட்டும் இல்லை, இப்போ நமக்கு 2 மணி நேரம் கூட டைம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நம்ம நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இதை எடுத்து அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம். அதாவது 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் இதை ஃப்ரீசரில் வச்சா போதும், சூப்பராக வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப் நம்பர் 2. நம்ம குக் பண்ணுற எல்லா விஷயத்துலையும் யூஸ் பண்ணுறது இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையை நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணும்போது என்னென்னா சீக்கிரமாக அழுகி போக சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் இப்போது நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரை போட்டுக்கலாம். டிஷ்யூ பேப்பரை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு, இப்போது இதில் நம்ம தேவையான அளவுக்கு கருவேப்பிலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ கருவேப்பிலை வேணுமோ அவ்வளோ கருவேப்பிலை இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரால் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா போதும், 1 வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது. எப்போ நீங்கள் எடுத்தாலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கருவேப்பிலைக்கு மட்டும் இல்லை, நம்ம கொத்தமல்லி இலையும் இதே மாதிரி டிஷ்யூ பேப்பரில் ஸ்டோர் பண்ணிட்டா போதும், எத்தனை மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தனா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றவங்களுக்கும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் டிஷ்யூ பேப்பர் தான் போடணுன்னு இல்லை, வீட்டில் நியூஸ் பேப்பர் இருந்தால் கூட அதையும் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டிஷ்யூ பேப்பர் இல்லைனா நியூஸ் பேப்பர் போட்டு இப்படி ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக எத்தனை மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாமல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே திருப்பி இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ டிப் நம்பர் 3. நம்ம எல்லார் வீட்டிலையும் இந்த மாதிரி காப்பர் பாத்திரங்கள் இருக்கும். நான் இந்த காப்பர் கப்பு பார்த்திங்கன்னா 2 வருஷம் யூஸ் பண்ணாமலே அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதனால் இந்த மாதிரி பாசி படிஞ்ச மாதிரி ஆகி பாருங்கள், கலரே எப்படி மாறி போச்சு. இப்போ அதை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பிழிஞ்சிட்டு அந்த தோலையும் அப்படியே போட்டலாம். இப்போ அதில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நம்ம ஆப்ப சோடா தான் சேர்த்துட்டு, இப்போ இந்த கப்பை நான் இதில் ஊற விட போகிறேன். கப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கப்பை நல்லா ஊற விட்டுக்கிறேன். இது ஒரு 1/2 ஹவர் நல்லா ஊறட்டும். இப்போது 1/2 ஹவர் முடிஞ்சு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இந்த கப்பு எந்த அளவுக்கு கரெல்லாம் போயிருக்குன்னு பாருங்கள். இப்போ அந்த உப்பு படிமானம் எதுவுமே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு கலர் சேஞ்ச் பார்த்துக்கோங்க. இப்போ நான் அதில் நம்ம நார்மலாக பாத்திரம் தேய்க்கிற சோப்பார் லிக்விடை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணிலேயே எல்லா அழுக்கும் போயிடுச்சு. பாருங்கள், இப்போது நம்ம போட்டிருக்க லெமனை எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போது எந்த அளவுக்கு ஒரு சேஞ்சுன்னு பாருங்கள். இது எல்லா காப்பர் பாத்திரத்துக்கும் நம்ம இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது டிப் நம்பர் 4. நம்ம இந்த மாதிரி நிலக்கடலை வறுக்கும்போது தோலெல்லாம் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ தோலை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்தோன்னா தோலெல்லாம் தனியாக வந்துடும். அடியில் இந்த மாதிரி ஒரு கவர் போட்டுக்கோங்க. அதனால் தோலெல்லாம் வெளியே சிந்தாமல் இந்த கவர்லேயே வந்துடும். நடுவில் இந்த மாதிரி உடஞ்ச கடலை 1-2 வந்தால் கூட நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போது டிப் நம்பர் 5. இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் பிழிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூனுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு, இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம யூஸ் பண்ணுற
டூத் ப்ரஷ் எல்லாத்தையும் போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுனால நமக்கு டூத் ப்ரஷ்ஷில் உள்ள அழுக்குகள், ஜெர்ம்ஸ் எல்லாமே போயிடும். முக்கியமாக குழந்தைங்க டூத் ப்ரஷ் எல்லாம் இந்த மாதிரி 15 days ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். டிப் நம்பர் 6, நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியை எப்போவுமே தூர கொட்டிடுவோம். பட் அந்த மாதிரி தூர கொட்டாமல் இதை வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது, இதில் விட்டமின்ஸும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம தூர ஊற்றாமல் என்ன பண்ணலான்னா, நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஹேர் க்ரோத் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி நமக்கு ஒரு ஷைனிங் கிடைக்கும் ஹேருக்கு. ஸோ அதுக்கு இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது மட்டும் இல்லை, இதுக்கு இன்னொரு டிப்ஸும் இருக்குது. இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வளர்க்குற செடிங்களுக்கு இதை ஊற்றுனா கண்டிப்பாக நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும். நான் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரேன். என்னோடய செடிலாம் நல்லாவே க்ரோ ஆகி இருக்குது. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணின்னு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுற தண்ணி எல்லாமே செடிகளுக்கு ஊற்றிக்கலாம். நல்ல க்ரோத் கிடைக்கும். இப்போது டிப் நம்பர் 7, இந்த மாதிரி ஒரு காலியான வேஸ்டான வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பரான டிப்ஸ் இருக்குது. இப்போ இந்த பாட்டிலில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக க்ளோஸ் பண்ணி சொட்டு சொட்டாக தண்ணி வர அளவுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம செடிகளுக்கு நடுவில் போட்டு வச்சோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் சொட்டி இந்த செடி அவ்வளோ சீக்கிரம் வாடி போகாது. நான் இந்த டிப்பை எதுக்கு சொல்கிறேன்னா, மெயினாக நம்மலாம் இப்போ ஊருக்கு போய் ஒரு 10 நாள் 15 நாள் இருக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த டிப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம செடிக்கு தண்ணி ஊற்ற யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் நம்மளும் மற்றவங்களை எதிர்பார்க்காம நாமளே இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு போனோன்னா நம்ம வர வரைக்கும் செடி வந்து வாடாமல் இருக்கும். டிப் நம்பர் 8, நம்ம எல்லார் வீட்லேயும் ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டில்ஸ்னு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல், அதாவது நம்ம வெளியே போகும்போது ட்ராவல் டைம் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுருப்போம் ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம். அதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பேட் ஸ்மெல் வந்து நமக்கு வரும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஃப்ளாஸ்க்லேயும் சரி பாட்டில்லையும் சரி இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு நியூஸ் பேப்பரை கிழித்து அதில் போட்டு நம்ம மூடி வச்சுட்டா போதும். நீங்கள் எத்தனை நாள் கழித்து அதை ஓப்பன் பண்ணாலுமே கொஞ்சம் கூட பேட் ஸ்மெல்லே வராது. அந்த நியூஸ் பேப்பரை எல்லா பேட் ஸ்மெல்லையும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப நாள் மூடி வைக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை மட்டும் உள்ளே போட்டு மூடி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நான் எப்போவுமே ஃப்ளாஸ்க்கை ரொம்ப நாள் வைக்கணுன்னா இந்த மாதிரி தான் வைக்கிறது. இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா, இது வந்து காஃபி பவுடர் வாங்கின டப்பா. இது நம்ம வந்து என்ன தான் சுத்தமாக வாஷ் பண்ணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா காஃபி ஸ்மெல்லு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுலேயும் நான் ஒரு பேப்பரை வந்து போட்டு வச்சுக்கிறேன். ரொம்ப இல்லை, இன்றைக்கி போட்டுட்டு நான் நாளைக்கு இதை எடுத்துடுறேன். இப்போது நான் போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி போட்டு வைக்கிறனால இதில் இருக்கிற ஸ்மெல் எல்லாத்தையும் நம்ம நியூஸ் பேப்பரை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட் டே வந்து நியூஸ் பேப்பரை வெளியே எடுத்துக்கிறேன். வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சம் கூட காஃபி பவுடர் ஸ்மெல்லு வரவே வராது. நீங்களே இது காஃபி டப்பான்னு நம்பவே மாட்டீங்க. இப்போது நமக்கு தேவையான எதையாவது போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்மெல் வர எந்த டப்பாலையுமே நியூஸ் பேப்பர் போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போது டிப் நம்பர் 9, நம்ம அரிசி வாங்கும்போது இந்த மாதிரி பல்காக தான் அரிசி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம். டெய்லி போயிட்டு அரிசிலாம் வாங்கிட்டு இருக்க மாட்டோம். இந்த மாதிரி பல்காக ஸ்டோர் பண்ணும்போது அதில் சீக்கிரமாகவே பூச்சி வந்து வந்துடும். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி 2-3 பிரியாணி இலை போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக பூச்சியோ வண்டோ வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது டிப் நம்பர் 10, இந்த மாதிரி கோதுமை மாவு கூட நம்ம பல்காக வந்து அரைச்சி யூஸ் பண்ணுவோம். இல்லை ரொம்ப நாள் வச்சுருந்து கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி வைக்கும்போது ஈஸியாக பூச்சி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது அதில் நான் வந்து 1 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி உப்பு சேர்த்து வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது பூச்சி வண்டு வரவே வராது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு நீங்கள் வந்து உப்பு சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ டிப் நம்பர் 11, நம்ம வீட்டில் இந்த மாதிரி காலியான ஊதுபத்தி டப்பா இருந்துச்சுன்னா நம்ம அதை தூர போட்டுருவோம். பட் இப்போ அதை தூர போடாமல் என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்குள்ளே ஒரு 2-3 கற்பூரம் மட்டும் இப்படி போட்டு நம்ம அதை பீரோ கடியில் இல்லை ஷெல்ஃப்லலாம் நம்ம வந்து எங்கெல்லாம் ட்ரெஸ்ஸெலாம் வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு விட்டுடலாம். ஒவ்வொரு தடவை நம்ம ஓப்பன் பண்ணும்போதும்
சூப்பராக ஸ்மெல் வரும். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மெல்லுக்கெல்லாம் கரப்பாம்பூச்சி வரவே வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் வச்சுருக்கிற இடங்கள்லாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ டிப் நம்பர் 12. நம்ம பால் காய்ச்சி வைக்கும்போது அதில் வந்து ஆடை சேர்ந்துடும். இப்போ ஆடை சேர்ந்தால் குழந்தைங்க வந்து குடிக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பாலுக்கு மேலே லைட்டாக தண்ணி தெளித்து விட்டீங்க அப்படின்னா ஆடை சேரவே சேராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப் நம்பர் 13. நம்ம அவசரமாக ஏதாவது பவுட்ரு பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மிக்ஸி ஜார் இந்த மாதிரி காயாமல் ஈரமாக இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுப்பை பற்ற வச்சு இதில் மிக்ஸி ஜாரை ஒரு 10-20 செகண்ட் இப்படி காட்டி காட்டி எடுத்தால் போதும். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரை காட்டி காட்டி எடுத்தோன்னா அதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் எல்லாமே ட்ரை ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம். இந்த டிப் வந்து நம்ம அவசரமாக குக் பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிப் நம்பர் 14. இந்த மாதிரி எண்ணெய் கரை, அதாவது நம்ம தரையில் எண்ணெய் கொட்டிருச்சு அப்படின்னா அதை நம்ம தண்ணி முக்கி துடைச்சோன்னா கரை போகவே போகாது, வழுவழுப்பாக இருக்கும் தரை. ஸோ இப்போ நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இதில் கொஞ்சம் கோலப்பொடி தான் எடுத்திருக்கேன். கோலப்பொடி எடுத்து இப்படி நான் அது மேலே தூவி விடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எண்ணெய் ட்ரை ஆகுது. ஸோ இப்போ அதில் ஒரு துணி வச்சு இப்படி தொடச்சி எடுத்துட்டால் போதும். எண்ணெய் கொட்டின தடமே கொஞ்சம் கூட இருக்காது. இங்கே பாருங்கள், எண்ணெய் கொட்டினதே தெரியல. இப்போ டிப் நம்பர் 15. நம்ம இந்த மாதிரி கொண்டைக்கடலை அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது அதில் பூச்சியோ வண்டோ வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் இந்த மாதிரி ஒரு பிரியாணி இலை மட்டும் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பூச்சியோ வண்டோ வரவே வராது. நீங்கள் எத்தனை நாள் கழிச்சு வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப் நம்பர் 16. இந்த மாதிரி வெங்காயம், பூண்டு அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையானதை வாங்கி பல்காக ஸ்டோர் பண்ணுவோம். நம்ம அப்படி ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாக அழுகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அழுகி போகாமல் இருக்கணும்னா நாம் இந்த மாதிரி அடியில் ஒரு பேப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணணும். பேப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது அந்த பூண்டில் இருக்கிறது, வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் இந்த நியூஸ் பேப்பரே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நமக்கு வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதோ இல்லை உருளைக்கிழங்கு வந்து முளை விடுறதுக்கோ இல்லை வெங்காயம் பூண்டு அழுகி போகிறதுக்கோ சான்ஸே இல்லை. அதே மாதிரி வெங்காயத்து கூட உருளைக்கிழங்கை ஸ்டோர் பண்ணக்கூடாது, சீக்கிரமாக முளை விட்டுரும். வெங்காயம் தனியாகவும் பூண்டு உருளைக்கிழங்கு தனியாகவும் தான் ஸ்டோர் பண்ணணும். இப்போது டிப் நம்பர் 17. இது வந்து எல்லாருக்கும் தேவைப்படுற ரொம்பவே முக்கியமான ஒரு டிப்ஸு. அது என்னென்னா, இப்போ தோசைக்கல்லில் சரியாக தோசை வரல அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம், வெங்காயத்தை போட்டு தேய்ப்போம், எண்ணெயை தேய்ப்போம், இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருப்போம். இனிமேல் அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து நல்லா தேய்ச்சி விடுங்க. அதாவது தோசைக்கல்லை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து நல்லா சுற்றி வர தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது தோசைக்கல்லில் இருக்க அழுக்கெல்லாம் போய் தோசைக்கல் நல்லாவே சீசனிங் ஆகிடும். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு வந்து இப்போ வந்து நான் தோசை விட்டு காட்டுறேன். பாருங்கள், தோசைக்கல்லில் எந்த விதமான அழுக்குமே இல்லை. இப்போது தோசை ஊற்றும்போது சூப்பராக கிறிஸ்பியாக தோசை வரும். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, அழகாக சூப்பராக நல்லா கிறிஸ்பியான தோசை ரெடி. ஸோ இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.